அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். 1239வது நிகழ்ச்சி கவிதை களம். கவிதை களம் வைக்கிறோம் மாசத்துக்கு, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறைனா நம்ம வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். இந்த முறை தலைப்பு தலைப்பூ அப்படின்னு ஒரு வித்தியாசமா பிளான் பண்ணோம். தலையில வைக்கிற பூவை பத்தி ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் பூவை பத்தி வருது. அதுல ஒரு தலைப்பு கொடுத்தா அதுல எப்படியெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுது அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்தேன் நானு. அந்த தலைப்புல நம்மளால எந்த அளவுக்கு வாக்கியங்கள் அமைக்க முடியுமோ கவிதை நடையில அமைக்கலாம் அப்படின்றது தான் ஒரு முயற்சி தான், சின்ன முயற்சி தான். நம்ம ஒன்றும் எல்லாரும் போய் கவிஞராயிட போறது இல்லை. கவிதை எழுதணுன்றது பட்சத்துல யாரும் கவிஞர்னு நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அழகா எழுதுறோம், அவ்வளவுதான். நம்மளோட முயற்சி, நம்மளோட வளர்ச்சி. ஸோ எல்லாருமே கவிதை எழுதலாம், யாருன்னா எழுதலான்றது தான். பலருக்கு அனுப்புனேன் நானு, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வரல. பார்ப்போம், வந்தாலும் ஒரு சிலர் லேட்டா வருவாங்க. அதுக்கு முன்னாடி முதல் கவிதை யார் வாசிக்கிறது? அமுதா மேடம் வாசிக்கிறீங்களா? நீங்க தான் அமுதா மேடம்னா உங்க பேர் தானே? அரசவை கவிஞர் தான் சார் முதல்ல வாசிக்கணும். அரசவை புலவர் வாசித்த பிறகுதான் மத்தவங்க எல்லாம் வாசிக்க முடியும். ஆமா சார். நம்ம கல்யாணி வரணும், நம்ம பேராசிரியர் இருக்காங்க. யாரு பேராசிரியர்? யாரு? நாராயணமூர்த்தி சார் தான் சார். நீங்க வச்சிருந்தீங்கன்னா முதல்ல படிச்சிருங்க சார். எப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா முதல்ல படிச்சிருங்க. வணக்கம் 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 வணக்கம். எங்க போயிட்டீங்க? நானே பார்த்தேன் சார். கவிதையே வரல சார் தலைப்புக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூங்கிட்டேன் சார். ஆமா சார், கவிதை வரலன்னா கஷ்டப்பட்டு தூங்கணும்ல சார். என்னைக்கு தூங்கல அது சொல்லுங்க. நீங்க நல்லாவே போட்டுட்டீங்கன்னு தெரியுமா? ரிஃபாய் பாய் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு ரஃபா பாய்? வணக்கம் சார். நீங்க நல்லாவே பூ சுத்துவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாத்தீங்களா, அவங்க தலையில வைக்கிற பூ சொன்னா நம்மளுக்கு காதுல சுத்துறது சொல்றாரு சாரு. ஆமா, தூங்குறாங்க. பெரிய பெரிய பாடல்கள்லாம் எழுதிட்டு வர போறீங்க. ஆமா, நாங்க எழுதிட்டு வருவோம், அப்புறம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்ல தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குறவங்கள பாவனை செய்யறவங்கள எப்படி எழுப்ப முடியும்? கரெக்டா சொல்றாங்க. அதனால வசதி மேம் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். வாசிங்க. இல்ல முதல்ல ஸ்டீபன் சார். சார் அவருக்கு படிச்சுட்டா அப்புறம் எல்லாம் அவ்வளவுதான்மா. ஓ சரி சரி சரி. அதனால அவரு ரொம்ப நல்லா செய்யறாரு. அவரு வேண்டாம், அவரு தள்ளி வச்சிருவோம். அவரு எக்ஸ்க்ளூசிவ்ல தள்ளி விட்டுருவோம். ஒண்ணுமே செய்யல. பிரேமாமா வாசிக்க சொல்லுங்க. பிரேமாமா வாங்க. மேடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் பாக்குறதுக்கு மட்டும் தான், கேட்கறதுக்கு மட்டும் தான் தெளிவா சொல்லிட்டாங்க. சரி சார், நான் வாசிக்கிறேன் சார். வாசிங்க மேடம். நான் ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட கண்ணாடி எல்லாம் போட்டு. பிரேமாமாக்கும் தெரியும் சார், அன்னைக்கெல்லாம் வாசிச்சாங்க. வாசிப்பாங்க, எல்லாரும் வாசித்து முடிச்சு பேர் பிரேமா மேடமும் வாசிப்பாங்க. ஓகே. தலைப்பூக்கள். தாழம் பூக்களை தட்டினில் வைத்தேன், தாழம் பூக்களை தட்டினில் வைத்தேன், தங்க இதழ்களால் தளிர்பின்னல் இட்டனர், தங்க இதழ்களால் தளிர்பின்னல் இட்டனர். மலர்ந்த மல்லியை மலையாய் குவித்தேன், மலர்ந்த மல்லியை மலையாய் குவித்தேன், மணமகளுக்கு சடை அலங்காரம் செய்தனர், மணமகளுக்கு சடை அலங்காரம் செய்தனர். விரிந்த முல்லையை விரித்து வைத்தேன், விரிந்த முல்லையை விரித்து வைத்தேன், வளையமாய் கொண்டை பூவுடன் வளையலிட்டனர், வளையமாய் கொண்டை பூவுடன் வளையலிட்டனர். கதம்ப பூக்களை கூடையில் நிரப்பினேன், கதம்ப பூக்களை கூடையில் நிரப்பினேன், கடவுளுக்கு கருத்தாய் சூட்டி வணங்கினர், கடவுளுக்கு கருத்தாய் சூட்டி வணங்கினர். தலைப்பூக்களே என் வாழ்வின் ஆதாரம், தலைப்பூக்களே என் வாழ்வின் ஆதாரம், தலைப்பூக்களே என் வாழ்வின் விடியல், தலைப்பூக்களே என் வாழ்வின் விடியல். பறித்த பூக்கள் பூச்செண்டுகள் ஆயின, மலர்ந்த மலர்கள் மலர் வளையங்கள் ஆயின. தலைப்பூக்கள் தாயகம் தாண்டின, அயலகம் சென்றன, குளிர்பெட்டியில் குன்றாமல் பயணித்தன. அன்றளர்ந்த மலர்கள்
அனைவரையும் அடைந்தன. அன்று அலர்ந்த மலர்கள் அனைவரையும் அடைந்தன. தலைக்கு வைக்கும் பூக்கள் தரணியெல்லாம் சென்றடைய, தலைக்கு வைக்கும் பூக்கள் தரணியெல்லாம் சென்றடைய நானும் சிறப்படைந்தேன். பூக்காரியிலிருந்து பூத்தலைவியாக, பூக்காரியிலிருந்து பூத்தலைவியாக. Wow. அருமை, 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 அருமை. எக்ஸலன்ட் வசீமா. அருமை, அருமை, International அருமை. travel. இது வந்து நமக்கெல்லாமா சமூகத்தோட எழுதிக்கிறேன். சேரக்கூடாது, இது வந்து பாசிட்டிவா போகணுங்கிறதுக்காக நான் அப்படி எழுதினேன். சூப்பர். எக்ஸலண்ட். அதாவது நாங்க வந்து இந்தியா வரைக்கும் தான் யோசிக்கிறோம், அது தமிழ்நாடு வரைக்கும் தான் யோசிக்கிறோம். ஆமா, நீங்க உலகம் பூரா யோசிச்சிருக்கீங்க, அது மிகப்பெரிய இல்ல அதுவும் அவங்க வந்து பூக்காரிய வச்சுட்டு தலையில கொண்டு வச்ச வந்து ரொம்ப சிறப்புமா. ஏன் தெரியுமா? இதுதான். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது சமுதாயத்தோட சேர்ந்ததுன்ட்டு. அது ஒருத்தருக்கு வாழ்வாதாரம். எஸ். அது அந்த வியாபாரம் பண்ற. இப்போ வந்து நான் லெப்ரசி காலனில நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்எஸ்எஸ் இதுல போய் பண்ணியிருக்கிறேன். அங்க வந்து அவங்க எல்லாம் பூ தான் கட்டுவாங்க. அந்த லெப்ரசி காலனி, இப்போ லெப்ரசி காலனி இல்லை, 1968 69 அப்போல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது போகும்போது அவங்க பூ கட்டுறது அவங்க வேலையை, அதுதான் அவங்க தொழில். அதில் அவங்களுக்கு வியாபாரம் வந்தது. நம்ம இதை வந்து தப்பாக நம்ம போர்ட்ரே பண்ணியிருக்கோமே வெளியே. அது ஒருத்தவங்களோட வியாபாரம், அது ஒருத்தவங்களோட வாழ்வாதாரம். அது எங்கே எத்தனை தூரம் அவங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் பாசிட்டிவான்ட்டு தான். எக்ஸலண்ட். அருமை. சூப்பர் மேடம், ரியலி ஆசம். நல்லா அது இது வரைக்கும் வந்து சாரி டு இன்டரப்ட் சார், ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிட்டேன் சார். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோணத்துல பாத்திருப்பாங்களாங்கிறது. ஆமா, நம்ம வந்து இதை ஒரு சமுதாயம், ஒரு சோஷியல் ரீஃபார்ம் இதுலயே நம்ம அதுல வச்சுட்டோம் அதை. சாரி சார், நீங்க பேசிக்கீங்க. சாரி. நோ நோ நோ, இட்ஸ் ஓகே. அதாவது ஒரு தலைப்புன்னா அப்படிதான். இப்ப தலைப்பு கொடுத்துட்டோம்னா அப்பதான் நம்ம சிந்தனை விரியும். இப்ப அந்த நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரே மாதிரி சிந்திச்சிட்டோம்னா அப்புறம் அது அர்த்தம் இல்லைல்ல. அப்போ அந்த சிந்தனை விரியும் போதுதான் நமக்கு வார்த்தைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்க எக்ஸலண்ட் மேடம். ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க, உலகத்தை ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க. அது கடைசியில வந்து பூக்காரியில வந்து நின்று இருக்கீங்க. அது மிகப்பெரிய இன்னொன்னு என்னன்னாங்க, இங்க எப்படி அப்படின்னா, இங்க என்ன விசேஷனாலும் இப்ப இந்தியால இருந்து எங்களுக்கு பூ வருது, பாக்ஸா வருது. அதை நாங்க ஃப்ரிட்ஜ், அதாவது ஒண்ணு கூட மோசமா இல்லை, எல்லாமே நல்ல குவாலிட்டி ஃப்ளவர்ஸ் வருது. அதை வச்சுட்டு இங்க நிறைய லேடிஸ் வந்து வியாபாரம் பண்றாங்க. அது வந்து பிஸ்னஸ். இப்போ இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க, உங்களுக்கு நவராத்திரினா இத்தனை பூ கிடைக்கும், தீபாவளினா இத்தனை பூ கிடைக்கும், கல்யாணம்னா சொல்லிட்டானா அவங்க இருந்து பூ கொண்டு வராங்க, சரமா கட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? தலையில வைக்கிற பூ தான், அதான அது வந்து வியாபாரமா பண்றாங்க. சூப்பர் 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 எக்ஸலண்ட். இதுதான் பார்வை, இதுதான் பார்வை. நமக்கு மகிழ்ச்சி மேடம், நன்றி. அடுத்தது யாரு? அமுதா மேடமா? படிக்கவா சார்? படிங்க மேடம். எல்லோருக்கும் வணக்கம். தலைப்பு மரத்தில் பூப்பது கோட்டுப்பூ. மரத்தில் பூப்பது கோட்டுப்பூ, கொடியில் பூப்பது கொடிப்பூ, செடியில் பூப்பது செடிப்பூ, நீரில் பூப்பது நீர்ப்பூ. இதில் ஒன்றாய் இருக்குமோ தலைப்பு? தலைப்பு தலையில் பூப்பதா, தலையில் வைப்பதா? தலைப்பு தலையில் பூப்பதா, தலையில் வைப்பதா, அல்லது தலைமையானதா, அல்லது முதன்மையானதா? எதனை சொல்ல வருகிறது தலைப்பு? பெண்ணுக்கு மட்டுமே உரியதா, ஆணுக்கும் உரியதா? இல்லை, அனைவருக்கும் ஆனதா? யோசிக்கிறேன். தலைப்பு பெண்ணுக்கு மட்டும் உரியதா, ஆணுக்கும் உரியதா, அல்லது அனைவருக்கும் ஆனதா? யோசிக்கிறேன். அனைவருக்கும் ஆனதுதான் தலைப்பு. ஒரு நாளில் வாடிவிடும் பூவோ இருக்காது, ஒரு நாளில் வாடிவிடும் பூவோ இருக்காது. புரிந்தது எனக்கு. தலையாய பூதான் தலைப்பு, தலையாய பூதான் தலைப்பு. என் தலையில் முகிழ்த்தது ஒரு கவிப்பூ. தலையாய பூதான் தலைப்பு, என் தலையில் முகிழ்த்தது ஒரு கவிப்பூ. எல்லோரும் எதிர்நோக்கும் அன்பு, எப்போதும் எதன் மீதும் விருப்பு.
சீரான வாழ்வு தரும் சிறப்பு, குறைவுகளே இல்லாத மதிப்பு, எல்லோரும் எதிர்நோக்கும் அன்பு, எப்போதும் எதன் மீதும் விருப்பு, சீரான வாழ்வு தரும் சிறப்பு, குறைவுகளே இல்லாத மதிப்பு, ஒருபோதும் விலகாத பொறுப்பு, அறிவிலே தோன்றுமே நெருப்பு, ஒருபோதும் விலகாத பொறுப்பு, அறிவிலே தோன்றுமே நெருப்பு, எந்நாளும் அழியாத நிலைப்பு, உறவுகளை இணைக்கின்ற அணைப்பு, உன்னதமாய் வாழ வைக்கும் நினைப்பு, குறைவுகளே இல்லாத மதிப்பு, கேட்டு நீர் மகிழ்ந்தால் களிப்பு. முடிஞ்சா? ஆஹா, எத்தனை நீங்க இன்னும் சொல்ல போறீங்கன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்களோட களிப்பை விட அதுக்கு மேல என்ன சார் பூ? குறைவுகளே இல்லாத மதிப்பு சென்டென்ஸ் நல்லா சூப்பர் இருக்கு. மேடம், சூப்பர். இப்ப ரொம்ப இவங்க நல்லா வந்து அவங்க வசந்தி மேடம் ஒரு கோணத்துல பார்த்தாங்கன்னா நீங்க வேற ஒரு கோணத்துல கொண்டு வந்திருக்கீங்க. அருமை அருமை அருமை. அதுதான் பார்வை, அந்த பார்வை தான் சிறப்பு. அடுத்து யாரு? அமுதமா அதுவும் அந்த பூக்களை ஃபர்ஸ்ட் இந்த பூன்னு ஆரம்பிச்சு அது எதுல தலைப்பு அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருந்ததுமா. சூப்பரா ரொம்ப இருந்தது, சூப்பரா இருந்தது. மகிழ்ச்சிமா. ஏன்னா நம்ம வந்து பூக்களை வந்து 4 வகையா தான் பிரிப்போம். மரத்துல பூக்கிற பூ, செடியில பூக்கிறது, கொடியில பூக்கிறது, நீர்ல பூக்கிறது. பூவின் வகைகளே மொத்தம் 4 தான். அதுல தலையில வைக்கிற பூ அப்படின்னா அது வந்து செடி பூவா, கொடி பூவா, என்ன பூ அப்படிங்கிறது ஒரு வினா. ஆனா தலையில வைக்கிற பூவா, இதெல்லாம் பூக்கிற பூ தானே. தலைப்புன்னா தலையில பூக்கணும்ல. அது தலையில பூக்கிற பூவா, கற்பனை வளம். சார் இன்னைக்கு மட்டும் நான் நடுவுல பேசிக்கிறேன் சார், என்னால தாங்க முடியல சார். வசந்தி பரவாயில்லைங்க, ஒண்ணும் தப்பு இல்ல, ஒண்ணும் தப்பு இல்ல. தேங்க்யூ அதாவது சார். அந்த அளவுக்கு கற்பனை வளம். இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. நம்ம ஒரு தலைப்பை கொடுத்துட்டோம்னா நம்மளோட கற்பனை எங்கெல்லாம் போகுது பாருங்க. அப்பதான் அந்த சிறப்பு தான், அதுதான். அருமை மேடம், அருமை. ஆரம்பிங்க சார். ரொம்ப நன்றி சார், நன்றி சார். சார் நான் இன்றைக்கு நன்றி. தான் சார் இருந்தேன். நான் இன்னைக்கு ஒன்றும் எழுதல சார், எதுவும் கொண்டு வரல சார். நான் வெளியே நீங்க போயிட்டேன். துடிக்கிறத பார்த்தா இதை கையில வச்சு துடிக்கிற இல்ல மாதிரி சார், இருக்கு. நான் பாராட்ட துடிக்கிறார் அவரும். பாராட்டிருங்க. வாங்க சார், நாராயணன் சார். நாராயணமூர்த்திக்கு சொல்லட்டும். நாராயணமூர்த்தி சார் ஓபன் மியூட் அன்மியூட். வராரு. சிறப்பா பாடிட்டாங்க. இப்ப நம்மள இருங்க, சரி ஏதோ ஒண்ணு படிக்கலாம். ஏன் சார், ஏன்? ஏதாவது தவறு இருந்தா பொறுத்து கொள்க. சின்னதா தான் எழுதியிருக்கேன் நானு. என்ன தலைப்பூவா காதிலே பூவா, தலைப்பூவா காதிலே பூவா, தலைப்பூவை காண அவாதான், தலைப்பூவை காண அவாதான், முடியே அளவாயிருப்பின் முழம்பூவை எங்கே வைப்பது, முடியே அளவாயிருப்பின் முழம்பூவை எங்கே வைப்பது, செடியிலே இருப்பதே அழகு, முடியே அளவாயிருப்பின் முழம்பூவை எங்கே வைப்பது, செடியிலே இருப்பதே அழகு. இது ஒண்ணு. அடுத்து ஒரு 3 சின்ன சிந்தனை. தலையில் அசையும் மலர்கள் மணக்கும் வரையில் இருக்கும், தலையில் அசையும் மலர்கள் மணக்கும் வரையில் இருக்கும், வாடிப்போனால் குப்பையில். தலையில் அசையும் மலர்கள் மணக்கும் வரையில் இருக்கும், வாடிப்போனால் குப்பையில். ரைட். அடுத்து ஒரு சின்ன காதல் சிந்தனை. தலைக்கு அழகு தரும் பூக்களே, தென்றலாய் அருகில் கடந்து என் இதயத்தை களவாடிச் சென்றதேன். தலைக்கு அழகு தரும் பூக்களே, தென்றலாய் அருகில் கடந்து என் இதயத்தை களவாடிச் சென்றதேன். பூக்களை துரத்தும் நோக்கில் பூவையை துரத்து விட்டதேன், பூக்களை துரத்தும் நோக்கில் பூவையை துரத்து விட்டதேன். கண்ணை மூடும் நேரத்தில் என்னை கடந்து போனதேன், தொலைந்து போன நெஞ்சை கொஞ்சம் கொடுத்து விட்டு போ. கண்ணை மூடும் நேரத்தில் என்னை கடந்து போனதேன், தொலைந்து போன நெஞ்சை கொஞ்சம் கொடுத்து விட்டு போ. சூப்பர் 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 சார், சூப்பர் சூப்பர். அருமை அருமை. சார். ஒரு கை தட்டலாம். சார் 3 உங்களை முத்தான பார்த்த கவிதைகள் உடனே சார். நினைச்சுக்கோங்க என்ன சார், மேடம்? பாருங்கப்பா, உங்களை பார்த்த உடனே ஆ. சார் சின்ன ஒரு 20 வயசு பையன் கவிதை படிக்கிறாருன்னு பார்த்தா, ஆஹா அப்படின்னு அமுதம்மா, சொல்லி போறேன். மேடம் 60 70ங்கிறது 20ஐ கடந்து வந்தது தானே.
ஆனா எண்ணெய் கடல் இதாவது நம்ம சிந்தைக்கு வந்து வயது கிடையாது மேடம். தானே கண்டிப்பா இருக்கிறது. சார். சிந்தைக்கு வயது அது கிடையாது. உயிர்ப்புடன் இருப்பதுதான் நல்லது. அங்க பாருங்க வார்த்தையெல்லாம் விளையாடுது பாருங்க. இல்ல, எல்லாம் என் கவிதையில புரியுது. ஒண்ணும் வார்த்தையே இல்ல, வம்புக்கு இழுக்காதீங்க. நான் கவிதை நான் வாசிக்கிறதே நான் இல்ல கவிதை சொல்லலைங்க. நான் கவிதையே சொல்லல. நீங்க உங்க வார்த்தை விளையாடுதுன்னு தான் சொன்னேன். சார். அப்படி படிச்சிருக்காரு சார் அவரு, ஒன்னும் சொல்லிக்க முடியல. இப்ப சிவகுமார் சார் அடுத்தது. அடுத்தது யாரு? ஒரே நான் சொல்லவா? வாங்க சார், வாங்க சார், அப்படியே வாங்க சார். சார். சார் நாராயணமூர்த்தி சார் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ அதுவும் நடுவுல வந்து ஒண்ணு காலை வாரிட்டீங்க சார், காலமேக புலவர் மாதிரி. என்னது? நடுவுல வாசிச்ச கவிதை 1 முழம் 2 முழம். அதான் முடி இல்லாத. உண்மைதானே அது? ஆமா சார், காலமேக புலவர் மாதிரின்னு சொன்னேன், அதுக்குதான். அதான் முடியே இல்லாத போது எங்க பூ எங்க வைக்கிறது? சடையே பின்னுறீங்க. சடை பின்னாதானே பூ. பலரோட வருத்தம் அது சார். நீங்க அது வெளியில சொல்லிட்டீங்க. அதான் சார். சார் இப்போ ஒரு நினைவுக்கு வருது சார். கலைஞர் கருணாநிதி பத்தி சொன்னாப்பா உன் தலைக்கு 1 கோடி ரூபா வச்சிருக்கான்னு சொல்லி தலையை சீவிட்டு வந்தா 1 கோடி ரூபா பரிசு. அப்ப கலைஞர் சொன்னாரா, நான் ரொம்ப நாளா சீவை தான் தேடுறேன், சீவிட்டு போங்கன்னு. வாங்க சார். சாரோட சார் நாராயணமூர்த்தி சாரோட கவிதை மலர் விடும் தூது மாதிரி இருந்துச்சு. ஒரு கவிதை. ஆமா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சார் வாங்க சார். என் அக்காள் தங்கை வீட்டுக்கு நான் போகும்போதெல்லாம் என் அம்மா சொல்லுவது, 1 முழ பூ வாங்கிவிட்டு, எது வாங்கி கொண்டு போகிறே இல்லையோ 1 முழ பூ வாங்கி கொண்டு போ. என் அம்மாவுக்கு பிடித்தது கதம்பப்பூ. என் மனைவிக்கு பிடித்தது 1 முழம் மல்லிகை பூ. என் மகளுக்கு பிடித்தது ரோஜா பூ. ஆயுத பூஜைக்கு வந்தாலே எனக்கு நினைவுக்கு வருவது சாமந்தி பூ. இப்பொழுது எனக்கு எப்போதும் பிடிப்பது சிரிப்பு. நன்றி, வணக்கம். அருமை. சார் ஹைக்கூ கவிதை பேர் வாசிச்சீங்களா சார்? சார் நீங்க தான் படிக்கிறதுனால எனக்கு ஒரு உணர்வு வந்து தோன்றதுதான். அவ்வளவுதான் சார். நீங்க படிக்கிறப்பதான் அது மோட்டிவேஷன் வருது. யாராவது கேட்கறப்பதான் ஏதோ தோணுது. அது வரைக்கும் மரம் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சார் கேட்கறதுக்கு வரதுதான் சார் கவிதை. ஐயோவா, சூப்பரா எழுதிருக்கீங்க சார். எங்க போனான்னு சொல்றாங்க, அம்மா கிட்ட சொல்றாங்க, அக்கா தங்கி போகிறப்போ எது வாங்குறதே இல்லையோ 1 முழப்பூ வாங்கி போடான்னு. நீ ஸ்வீட் வாங்கி போகாத, அது வாங்கி போகாத, 1 முழப்பூ வாங்கி போடான்னு. அதுதான் ஞாபகம் வந்தது. தேங்க்யூ. சூப்பர் சார். அம்மா ஞாபகம் வந்தது. பண்பாடை கொண்டு வந்து அப்படியே சொல்லிட்டேன் சார். எல்லாரும் கவிஞர்கள் சார். நானே எல்லோரும் கவிஞர்கள். நானும் ஒரு கந்துக்குட்டி. பூ பூப்பதற்கு எதற்கு படிப்பு? கவிதை பூ பூக்க எதற்கு படிப்பு? நானோ தலையில் பூவை ரசிப்பதில்லை, நானோ தலைப்பூவை ரசிப்பதில்லை, தலைவாயிலில் வைக்கும் வாழைப்பூவை ரசிப்பவன். விசேஷங்கள் வைப்பாங்கல்ல தலைப்பூ தாளையில. ஒரு பூ பேசியது. நான் எந்த மதம் என கேட்டால் பூ மதம் என்பேன். நீ எந்த ஜாதி என்றால் பூ ஜாதி என்பேன். எந்த இனம் என்றால் பூ இனம் என்பேன். தாய்நாடு எது என்றால் பூநாடு என்பேன். உன் தாய்மொழி எது என்றால் பூமொழி என்பேன். மனிதா, பேதங்களும் பிரிவினைகளும் இல்லாத ஒரு பூவாக பிறந்திருக்கலாமே என்றது அந்த பூ. நான் பறிக்கப்பட்டதால் பகைமை கொள்வதில்லை. மாறாக பறிக்கப்பட்டாலும் மனம் பரப்பும் மனம் கொண்டவன். கசக்கினாலும் கவலைப்படுவதில்லை. மாறாக கசக்கியவரின் கரங்களுக்கே மனம் ஊட்டுபவன். பிணத்தின் மீது பீத்தெறிந்தாலும் பிணம் செல்லும் வழியெல்லாம் மனம் வீசுபவன். மகரந்த சேர்க்கையிலும் தேனுண்ண பட்டாம்பூச்சி தேடி வந்தாலும் நெகிழ்வான்வேன். எங்களை புரியாதோர் மக்களே, என்னை விரும்புவது என்றால் பறிப்பது, நேசிப்பது என்றால் எனக்கு தண்ணீர் ஊற்றுவது. மக்களே, என்னை விரும்புவது என்றால் பறிப்பது,
நேசிப்பதென்றால் எனக்கு தண்ணீர் ஊற்றுவது. நீங்கள் என்னை நேசியுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர். சமக்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? ஆ, ஏதாவது நல்லா புரிஞ்சுதா? நல்லா நல்லாவே புரிஞ்சுது. புரியுது. நல்லா புரிஞ்சு. நல்லாவே புரியுது. வேதங்கள் அருமை. இல்லாமல் புரிந்தது சார். நன்றி, நன்றி. நல்லா நல்லா இருந்தது சார். அருமை. அருமை அருமை அருமை. பிரேமா மேடம் வாங்க படிங்க. பூ மதம் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். மதமே பூ மதம் சொல்லிட்டாரு. செடிகளுக்கு தண்ணிய வாக்க சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க படிக்கிறீங்களா அதனா? நன்றி, நன்றிம்மா. சரி ரைட் ஓகே. அடுத்தது யாரு? கல்யாணி மேடம் வாங்க. இல்ல சார், நான் லாஸ்டா தான் வருவேன். நீங்க தான் லாஸ்ட். இவ்வளவுதான். ஆமா சார். பிரசன்னா வரட்டும். பிரேமா ஆமா ஒரு சார். 4 வரி பிரசன்னா சொல்லுவாங்க. படிக்கலையா? பிரேமா 4 வரி பிரசன்னா. சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு ஆமா. சார், ஆறுமுகம் சார் வீடியோ ஆஃப்ல இருக்கு, அதனால அவரும் ஏதாவது எழுதிட்டு இருப்பாரு, வருவாரு. பிரசன்ன லட்சுமி இன்னும் பேசலையா? பிரசன்னா வாங்க. வணக்கம். மழலைகளாய் மலர்ந்த பூக்கள் மனதுக்குள் வாசல் திறக்கும். தலையில் வைக்கும் பூவில்தான் தலை நிமிர்ந்து நடக்கும் நம்பிக்கை. அழகின் மொழி பேசாது, அதுவே அழகை அழைத்துச் செல்லும். பூவை தலையில் வைத்தவளுக்கே தலைமரியாதை உண்டெனக் கூறும். பூவும் புன்னகையும் சேரும் பொழுது பார்வையாலே நீயும் கவிதை எழுது. இன்னொரு தடவை படிக்க. அதான் சார் சொல்ல வந்தேன். இன்னொரு தடவை படிக்க. மழலைகளாய் மலர்ந்த பூக்கள் மனதுக்குள் வாசல் திறக்கும். தலையில் வைக்கும் பூவில்தான் தலை நிமிர்ந்து நடக்கும் நம்பிக்கை. அழகின் மொழி பேசாது, அதுவே அழகை அழைத்துச் செல்லும். பூவை தலையில் வைத்தவளுக்கே தலைமரியாதை உண்டெனக் கூறும். பூவும் புன்னகையும் சேரும் பொழுது பார்வையாலே நீயும் கவிதை எழுது. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு கை தட்டலாம். சிறப்பு. கல்யாணி அம்மா சொன்னபடி அருமை. சார், கல்யாணி அம்மா சொன்னபடி ஒரு இந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே 2-4 வரி எழுதுனேன் சார். படிங்க சார். நீங்க சொன்னபடி எழுத வேற வழி இல்ல. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். பெரிய விஷயம் சார். இது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மனசுல தோன்றதை எழுதியாச்சு வந்து. சரி அமுதாம்மா கொஞ்சம் பொறுத்துக்கணும். பிரமாதமா இருக்கும் சார். சரி இது வாழ்த்து. இது இருக்கும்போது சிறப்பு, இல்லாவிட்டால் வெறுப்பு. அருகில் வந்தால் புன் சிரிப்பு, அப்போதே வந்தது உன் நினைப்பு. தலையில் வந்தால் வனப்பு, நினைவில் வந்தால் மனக்கலப்பு. உறவில் கிடைக்காத சிறப்பு, எங்கே போனது என் மனது. அவ்வளவுதான். மிகச்சிறப்பு. சார் ஆனா ஒண்ணு ஒரு தடவை வாசிச்சிருங்க சார். ஆமா, இருக்கும்போது சிறப்பு, இல்லாவிட்டால் வெறுப்பு. அருகில் வந்தால் புன் சிரிப்பு, அப்போதே வந்தது என் நினைப்பு. தலையில் வந்ததால் வனப்பு, நினைவில் வந்ததால் மனக்கலப்பு. உறவில் கிடைக்காத சிறப்பு, எங்கே போனது என் மனது. சூப்பர். சிறப்பு சார், சிறப்பு. அருமை, அருமை. நன்றி. அருமை சார். அருமை. எக்ஸலண்ட். பாருங்க அதாவது நம்ம எல்லாம் யோசித்து எழுதணும். யோசிக்காத ஆன் த ஸ்பாட் எழுதி முடிக்கிறார் சார். Yeah. பாத்தீங்களா? அதெல்லாம் On சிவகுமார் the spot சார், கவிஞர். ஆறுமுகம் சார் எல்லாம் ஹீரோ சார். ஆமா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. ஏதோ உங்களை பார்த்த உடனே ஒரு ஆர்வம் தான். ஏதோ கடை என்ன சரி, ஆறுமுகம் சார், ஆறுமுகம் சார், ஆறுமுகம் சார். சொல்லுங்க சார். வாங்கிக்கங்க. ஹீரோனா ஹீரோ தான் நம்ம சொல்லி வாங்கிக்கங்க. வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு பாத்தீங்களா? சொல்லுவீங்க. அதுதான் ஆமா. ஹீரோக்கான நன்றி அடையாளம். நன்றிம்மா. எல்லாரும் வாழ்த்துக்களை விடைக்கு தான் சொல்றாரு. மிக நன்றி. இம் என்றால் ஆயிரம்ங்கிறது நம்ம தான். ஹீரோ தான் சார். அவங்க ஹீரோன்னு சொன்னா நம்ம ஹீரோன்னு நினைச்சுக்கோம் சார். நம்ம ஏன் வேண்டாம், அவ்வளவுதான் வேண்டாம், ஐயோ, அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இது விளைக்கிறதான் கிட்ட நான் கத்துக்கிட்டது. அவர் எது சொன்னாலும் சந்தோஷம் சந்தோஷம் சார் எல்லாம் இங்க மகிழ்ச்சி. இங்க கத்துக்கிட்டதுனால வந்த விளைவு சார் இதெல்லாம். ஆமா. சிவகுமார் சார், ஆனா நாங்கள் பொய்கள் பேசுவதில்லை. என்ன மேடம்? வரவேற்கிறோம் ஒரு பொய்யை பொய் பேசுவதில்லைன்னு இல்லை, சொல்ல. பொய் சொல்வதில்லை. அதே ஊருக்கே தெரியுமே. அதான் சார். சரி ஓகே. நான் படிச்சிடுறேன். படிச்சிருங்க சார். அந்த ஓகே வெரி குட். சார் நீங்க வைக்கிற படிக்க போற தலைப்பு கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி ஏதோ கல்யாண வீட்டுல பார்த்த தலைப்பு இல்ல இல்லையா?
அதானா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா அப்படி ஒரு ஒரு டாக் கேட்டுன்னு இருந்தேன். அது அப்போ வந்து ரெஃபை பை சார். கல்யாணி சொன்னா சொல்லுங்க. தப்பா போகுமா சார்? ஓகே ரைட். தலைப்போ தலைப்பு. பூச்சூடும் பெண்கள் கண்முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை. பூச்சூடும் பெண்கள் கண்முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை. பூச்சூடும் அழகை ரசித்த அவர்கள் பூச்சூடும் காலம் போய்விடுமோ வருத்தம். பூக்கள் அழகுதான். பூக்கள் எதற்கு தலைக்கு? பூவாக கூந்தல் இருக்கையில். பூக்கள் எதற்கு தலைக்கு? பூவாக கூந்தல் இருக்கையில். பூக்கள் அழகுதான். பூவானவள் சூடிக்கொண்டாள். பூக்கள் அழகுதான். தளிர்கரம் இருக்கையில். பூக்கள் அழகுதான். புன்னகை புலர்கையில். பூக்கள் அழகுதான். வார்த்தைகளில் வசந்தம் வருகையில். பூக்கள் அழகுதான். பூ போன்ற நேசம் வளர்கையில். பூ போன்ற உறவு வாழ்க்கையில். பூவாக என்றும் மணக்கையில். பூவான எண்ணம் உதிக்கையில். பூக்கள் அழகுதான். தலையில் இருந்தால் மட்டுமா? அவ்வளவுதான். தொடர். பிரமாதம் அருமை சார், சார். பிரமாதம். நிறைய கேள்வி கேட்டீங்க. பதில் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. முதல் 4-5 வரிகளை மறுபடியும் படிக்குமாறு வாசிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். மறுபடியும் படிச்சிடுவோம். அதுல என்ன இருக்கு? ஃபுல்லாலாம் வேண்டாம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வரி நீங்களே வாசிங்க சார். போட்டுட்டேன் பாருங்க. தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரல சார். மேல ஒண்ணு. ம். பூச்சூடும் தலைப்போ தலைப்பு. பூச்சூடும் பெண்கள் கண்முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை. பூச்சூடும் பெண்கள் கண்முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை. பூச்சூடும் அழகை ரசித்த அவர்கள் பூச்சூடும் காலம் போய்விடுமோ வருத்தம். பூக்கள் அழகுதான். பூக்கள் அழகுதான். பூக்கள் எதற்கு தலைக்கு? பூவாக கூந்தல் இருக்கையில். பூக்கள் அழகுதான். பூக்கள் எதற்கு தலைக்கு? பூவாக கூந்தல் இருக்கையில். பூக்கள் அழகுதான். பூவானவள் சூடிக்கொண்டாள். பூக்கள் அழகுதான். தளிர்கரம் இருக்கையில். பூக்கள் அழகுதான். புன்னகையில் புலர்கையில். பூக்கள் அழகுதான். வார்த்தைகளில் வசந்தம் வருகையில். பூக்கள் அழகுதான். பூ போன்ற நேசம் வளர்க்கையில். பூ போன்ற உறவுகள் வாழ்க்கையில். பூவாக என்றும் மணக்கையில். பூவான எண்ணம் உதிக்கையில். பூக்கள் அழகுதான். தலையில் இருந்தால் மட்டுமா? அருமை சார், அருமை. கடைசி பஞ்சு தான் சார் சூப்பர். சிறப்பு சார், சிறப்பு. ரெஃபை பை சார். இப்ப நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. என்னத்துக்கு? இல்ல சார், நீங்க வராதீங்க சார். நானும் ரெஃபை பை சார் தான் இருக்கும். ஏதோ பேசிட்டீங்கல்ல? ரெஃபை பை சார். வாங்க முதல்ல சார். நான் கவிதையில வரேன். ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. இல்ல, முதல் 2 வரியில பூக்காத பூக்கள் தலையில் பார்க்காமல் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் பார்த்திருக்கிறாரு. இல்ல அது இல்ல சார். அது அப்படி அவர் மீன் பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சில அந்த இப்ப கல்யாண கும்பலுக்கு போறோமா சார், வித் யுவர் பெர்மிஷன் ஐ அம் எக்ஸ்பிளைனிங் யுவர் கவிதை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கல்யாண வீட்டுக்கு போறோமா, எல்லார தலையிலயும் பூக்கள் இருக்கிறது இல்ல. இப்ப சில பேர் மட்டும்தான், அதாவது கொஞ்சம் நம்மள கொஞ்சம் மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஒரு மிடில் ஏஜ், இவங்க எல்லாம் மட்டும்தான் தலையில பூ சூடிக்கிறாங்க. எல்லா பெண்களும் பூ சூடுறது இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவர் சொன்னது. பூச்சூடும் பெண்கள் கண் முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை அப்படின்னு சார். அந்த பூச்சூடும் அழகை ரசித்த அவர்கள் பூச்சூடும் காலம் போய்விடுமோன்னு வருத்தப்படுறாங்க சார். இததான் அவர் மீன் பண்ணியிருக்காரு. இது அவர் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்ததோட எஃபெக்ட்னு தான் நான் சொல்றேன். இல்லங்க, அப்படி இல்ல நினைக்கிறேங்க. சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது பூச்சூடும் நம்ம தலையில பூச்சிட்டோம்.
யூஸ்வலா விடோஸ் வந்து பூ வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது அது அவங்க முன்னால வந்து பூச்சூடும் பெண்கள் இல்ல. அங்க பூச்சூடுறாப்புல இல்ல அவங்களோட நிலைமை. சார் அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நான் நினைச்சேன் அப்படி சார். நினைச்சேன், நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். நான் நினைக்கிறது நக்கீரன் மாதிரி கூந்தலுக்கே வந்து அந்த வாசம் இருக்கும்போது பூ ஆமா எதுக்குன்னு சொல்றோம். அது அந்த பாயிண்ட் அழகா சொல்லியிருக்காரு. அது கீழே ரொம்ப நல்லா வருது. அந்த ஆமா. வருத்தம் ஏன் வருது? பூச்சூடும் காலம் போய்விடுமோ, நம்ம வயசாயிட்டோமோ நினைக்கிறாங்களா? இல்லாட்டி இல்லம்மா. வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக பூ இல்ல வைக்கும் மேடம், போது இந்த இல்ல, இந்த சமுதாயத்துல மாடர்ன் இல்ல, ட்ரெண்ட் நான் மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து நான் மக்கள் அவ்வளவா அதுதான் வச்சுக்கிறது இல்ல. அதுதான் அதுதான் சொல்ல அதுதான் வர்றாரு. அதுதான் அதுதான் ஓகே. நான் சொல்றது. இப்ப வந்து இப்ப பெண்கள் வந்து பூ பூ வச்சுக்கிறது கிடையாது. பசங்க வந்து ஆமா. தலையை அழகா விரிச்சு விட்டுறாங்க, பூ வச்சுக்கிறது கிடையாது. அதனால பூச்சூடும் பெண்கள் இப்ப இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் பூ வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப கண் முன்னாடி இருக்கிற பசங்க பூ வச்சுக்கிறது இல்ல. இது அந்த வந்து இதுதான் பூச்சூடும் கண்கள் முன்னே, பெண்கள் கண் முன்னே பூச்சூடும் பெண்கள் இல்லை. ஆஹா, இது பெரிய பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு இது. இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வந்து பெரியவங்க கூட தலைக்கு ஒரேடியா பூ வச்சுக்கிறது இல்ல. ஏதோ ஆமா கொஞ்சம் ஆமா இது ஒரு சின்னதா ஒரு இடத்த வச்சுக்கிறோமே ஒழிய, போய் இத்தனை தலையில வச்சுக்கிறது அது வந்து அதுதான் பாசம் அதுதான் வசந்திமா அதுதான் பூச்சூடும் காலம் போய்விடுமோ வருத்தம். இல்ல சார் வசனிமா 1 மினிட் சார். இப்ப வந்து எப்படின்னாமா இங்க வந்து கீழே அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது ஸ்டாஃப் எல்லாம் இருக்கும்லமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி பூ வந்து அப்படி நல்லா வச்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கடையில இருந்து அந்த ஹோம் டெலிவரி கொடுக்கும் அந்த பொண்ணு இவ்ளோ நீளத்துக்கு வச்சிருக்கு. ஓ 2 பக்கம் இப்படி தொங்குது. நான் உங்களை கேட்டேன். அப்ப சொன்னாங்க எங்க அம்மா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க பூ கட்டி விக்கிறவங்களாம். ஓ மீதி அவ்வளோ எல்லாத்தையும் நீளம். ஓ சோ அப்படியும் இருக்காங்க. நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா தலையிட்டு பேசிட்டு இருக்கேன். இன்னும் யாராவது வாசிக்கிறவங்க இருந்தா வாசிச்சிருங்க. நீங்க தான் வாசிக்கணும், நீங்க தான் வாசிக்கணும். நீங்க தான் நீங்க கேட்டதுனால நானும் ஒரு 4 வரி வாங்க வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. கவிதையா வாசிக்கிறதுக்கு எல்லாம் முன்னாடியே எக்ஸ்டெம்போர் ஆயிட்டாங்க. இல்ல கவிதையா இருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் மேடம், வாசிங்க சொன்னதை நான் மேடம். சொல்றேன். தலைப்பு பெண்ணே உனக்கு தரும் வனப்பம்மா, நடக்கையில் வழியெல்லாம் மணக்கும் உன் தலைப்பு, செடிப்பூக்கள் எல்லாம் நீ சூடவில்லை என பட்டது வருத்தம்தான், பறித்து சூடிவிடம்மா பூக்கள் வாடி உதிரும் முன்னே, வாசனை பூக்களின் வருத்தம் போக்கிவிடு, பாசமாய் பூ வைப்பாள் பெற்றவள்தான், தாழம்பூவோ ரோசாவோ அவள் அன்பு முன் குறைவுதான் அதன் வாசம், கட்டிய கணவன் காதலுடன் தரும் பூ அன்பு குடும்பத்திற்கு அதுவே சிறப்பம்மா. வாவ், சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பிரேமாமா மேடம் மேடம் இன்னொரு தடவை இன்னொரு தடவை வாசிக்கீங்கம்மா. இன்னொரு தடவை இன்னொரு முறை வாசிக்கணும். வாசிக்கலாம் மேடம், இன்னொரு முறை வாசிக்கலாம். அதாவது தோணினதை எழுதியிருக்கேன்பா. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அது எக்ஸலண்டா இருக்கு. தலைப்பு பெண்ணே தரும் வனப்பம்மா, நடக்கையில் வழியெல்லாம் மணக்கும் உன் தலைப்பு, செடிப்பூக்கள் எல்லாம் சூடவில்லை நீ என பட்டது வருத்தம்தான், பறித்து சூடிவிடம்மா பூக்கள் வாடிடும் முன்னே உதிரும் முன்னே, வாசனை பூக்களின் வருத்தம் போக்கும் அம்மா, பாசமாய் பூ வைப்பாள் பெற்றவள்தான், தாழம் பூவோ ரோசாவோ அவள் அன்புக்கு முன்னால் வாசம் குறைவுதான், கட்டிய கணவன் காதலுடன் தரும் பூ அன்பு குடும்பத்திற்கு அதுவே சிறப்பம்மா. சூப்பர் மேடம், மேடம் சூப்பர். சூப்பரா இருந்துச்சு, அருமை. அதாவது இப்ப சமீபத்துல ஒண்ணு கேட்டேன், ஒரு கவிதை ஃபுல்லா எனக்கு தெரியாது, அதை மட்டும் சொல்லிடுறேன். காதலி குளத்திலிருந்து குளிச்சுட்டு எழும்பும் போது குளம் வந்து கலங்குமா, யாரு குளிச்சாலும் குளம் கலங்கி போகும், ஆனா இவ குளிச்சுட்டு எழும்புறாவன்னு சொல்லி குளமே கலங்கிச்சான். அது மாதிரி இந்த பூவை வைக்கல, நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்குது மேடம். சூப்பர் சூப்பர் பாய், அருமை. வாங்க கல்யாணி மேடம், நீங்க தான். கல்யாணி மேடம் திடீர்னு காணாது போயிட்டீங்க. இப்பதான் கவிஞரே வர்றாரு. சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது மேடம். பிரேமா மேடம் ரொம்ப நல்லா இருந்தது. மைக் 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 ஆன் பண்ணுங்க. நீங்க கேட்கவே சரி, உட்கார்ந்து எழுதுவோமே ஏதோ இல்ல மேடம், அவ்வளவுதான் அவ்வளவுதான் மேடம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புது கவிதையின் புது கவிதையா நினைச்சுக்கணும்.
இல்ல அவ்வளவுதான். இப்படிதான் வேற என்ன, இப்படிதான் நம்ம எழுதுறதுதான். இப்ப தோணும் போது டக்கு டக்குன்னு எழுதுதான். அதான் நான் சொன்னேனே, நான் இவர் ஏதோ எழுதுறாரு நாராயணன் சார், வேற ஏதோ எழுதுறாரு சார். ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அவங்க எழுதுனது. முடிஞ்சா சொல்றேன் நானு. சேவா எதனா சொல்றீங்களா? வாங்க, சேவா வந்திருக்காங்க. கேட்கலான்னு வந்தீங்களா? எல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. உங்களுக்காக கல்யாணி மேடம் திருப்பி சொல்ல சேவா சேவா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஒரு 4 வரி அழகா. நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன் மேம். கல்யாணி மேடம் உங்களுக்காகவே இப்போ மறுபடியும் சொல்ல போறேன். வாங்க மேடம். சரி, நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மைண்ட் பிளாக்கேஜாவே இருந்தது. அதனால ஒரு சுமாரா ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கேன், பொறுத்து கொள்ளுங்கள். அமுதம்மா ப்ளீஸ். ஓகேமா? அமுதம்மா காணோம். ஐயோ, மழை நீரும் கதிரவனும் தென்றலும் இன்றி மலர்கள் ஏது, மலைக்காடு நிலமென நிறைபவை இன்றி நிறங்கள் ஏது, மொட்டாக மலர்ந்து பரவும் மனமன்றி வேறு மனமேது, மலர்களின் தொடுதலின் மென்மையன்றி மிருதுவானதேது, மண்ணில் பூத்திடும் மலர்களன்றி மங்கைக்கு ஈடேது, மணந்திடும் பூக்களன்றி பூவையிடம் அணுக்கமாவதேது, மனிதனின் ஆசையினை தலைப்பூவன்றி தூண்டுவதேது. சூப்பர் சூப்பர் சூப்பர். மழை நீரும் கதிரவனும் தென்றலும் இன்றி மலர்கள் ஏது, மலைக்காடு நிலமென நிறைபவை இன்றி நிறங்கள் ஏது, மொட்டாக மலர்ந்து பரவும் மனமன்றி வேறு மனமேது, மலர்களின் தொடுதலின் மென்மையன்றி மிருதுவானதேது, மண்ணில் பூத்திடும் மலர்களன்றி மங்கைக்கு ஈடேது, மணந்திடும் பூக்களன்றி பூவையிடம் அணுக்கமாவதெது, மனிதனின் ஆசையினை தலைப்பூவன்றி தூண்டுவது எது? சூப்பர் சூப்பர். பேத்தி கூட கை தட்டலாம் உங்களுக்கு. அது இல்லாம இன்னொன்னும் கிறுக்கி இருக்கேன். சேவா ஏதாவது சொல்றீங்களாப்பா? மேம் அருமையா இருந்துச்சு மேம். சுமாரான கவிதை எல்லாம் சொல்லாதீங்க மேம். இல்ல நீங்க ஏதாவது வாசிக்கிறேன்னா வாசிங்க, அடுத்தது இல்ல நீங்க சொல்லுங்க, நான் எதுவுமே சொல்லப்படு, எனக்கு வராது மேம் இதெல்லாம். அமுதம்மா ஃபர்ஸ்ட் இது ஓகேவா? பிரமாதம். ஓகேவா? எக்ஸலென்ட்டா இருந்தது. நல்லா இருந்தது மேடம். வெரி நைஸ். டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வேற யாரு? நீங்க வாசித்துருங்க. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். அதனால கொஞ்சம் நீங்க வாசிங்க. ஓகே சார். ஓகே சார். பேத்தி கூட்டமே வேற நல்ல விஷயம் அதான். ரொம்ப முக்கியமான விஷயம். தலைப்பு ஓகேங்களா? தரணியிலே தழைக்கும் பூக்கள் கோடான கோடி, தலையில் தரித்திடவே மலர்ந்திடும் சில பூ தேடி, தேவதையின் சிகையை அலங்கரிக்க மனம் நாடியே தேவனவன் சிந்தையில் செல்மிஷ நினைவுகள் அலையாடின. தரணியிலே தழைக்கும் பூக்கள் கோடானு கோடி, தலையில் தரித்திடவே மலர்ந்திடும் சில பூ தேடி, தேவதையின் சிகையை அலங்கரிக்க மனம் நாடியே தேவனவன் சிந்தையில் செல்மிஷ நினைவுகள் அலையாடின. கருஞ்சிவப்பா கருஞ்சிவப்பா வெளிர் வெள்ளையா இளம் மஞ்சளா அல்லது ரோஸ் நிறமா, இதில் எதை எடுக்க எதனை விட்டுவிட, இதயம் படபடக்க நின்ற தலைவனின் கருத்தில் ஆடியது ரோசா நிற இதழ். மனம் கமழும் மல்லிகை பால் வண்ணமா, மச்சானை மயக்கும் புன்னகை வெண்ணிறமா, மொட்டு மொட்டாக அடுக்கடுக்காக கட்டிய முல்லை அழகா, முன் கைகளில் நீண்டு கூம்பி நிற்கும் விரல் அழகா. மனம் கமழும் மல்லிகை பால் வண்ணமா, மச்சானை மயக்கும் புன்னகை வெண்ணிறமா, மொட்டு மொட்டாக அடுக்கடுக்காக கட்டிய முல்லை அழகா, முன் கைகளில் நீண்டு கூம்பி நிற்கும் விரல் அழகா. இருதிசை மாறி மாறி நோக்கும் சூரிய காந்தி அழகா, இருதிசை மாறி மாறி நோக்கும் சூரிய காந்தி அழகா, இருவிழி சூரிய சந்திரனென உருளும் மஞ்சள் முகமழகா. கமழும் மலர்களிலே வேறுபட்டு நிற்கும் கனகாம்பரமே, கமழும் மலர்களிலே வேறுபட்டு நிற்கும் கனகாம்பரமே, காரிகையின் கார்குடலில் சரமாகிட மிளிர்ந்திடுமே. மாறி மாறி மனம் குழம்பி மலர்களை அள்ளி கொண்டவனின் மனதில், மாறி மாறி மனம் குழம்பி மலர்களை அள்ளி கொண்டவனின் மனதில் என்றும் வாடாத மலராய் மங்கை குடிகொண்டாள். என்றும்
ஒரு பாட்டு வாடாத மலராய் மங்கை குடிகொண்டாள். நன்றி. பிரமாதம் பிரமாதம். சூப்பர், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். சூப்பர் மேம். ரொம்ப ஜோர், ஓகே ரொம்ப ஜோரா இருக்குமா. சார் என் பேத்தி சார் சொல்லுங்க சார். ஒரு 4 லைன் சொல்லிடலாமா கடைசியா? ஒரே ஒரு செகண்ட் சார். என் பேத்தி திருக்குறள் சத்தமா சொல்ல எங்க போதும். போடுறேன்? வாவ். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சத்தமா, நல்ல சத்தமா சொல்லணும். சரி. கற்க கசதர கற்புவாய் கற்பின் நிற்க அது கசதர. வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். சூப்பர். வெரி குட், வெரி குட். டெமல்ஸா சத்தமா. வெரி நைஸ். டெமில்ஸ் ஆண்டி கூப்பிடுறேன். தேங்க்யூ. சரி சார். ஓகே வெரி நைஸ். தேங்க் யூ. சார் சொல்லுங்க சார். விரைவாய் சொல்லிட்டுறேன், முடிச்சுக்கலாம். முடிச்சுங்க. அள்ளி எடுத்து பூக்கள் சூட்டி துள்ளி குதிக்கும் பெண்கள் எங்கே? அள்ளி எடுத்து பூக்கள் சூட்டி துள்ளி குதிக்கும் பெண்கள் எங்கே? கிள்ளிக்கூட எடுக்கவில்லை, சற்றே கொஞ்சம் முடியை தள்ளி சற்றே விரித்து பறக்க விட்டு அலையும் கூந்தல் நடுவே எங்கே வைப்பது பூக்களை? பூக்களே கொஞ்சம் ஓய்வெடுங்கள். சார் சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அவங்களெல்லாம் திட்ட முடியலன்னு இப்படி சொல்லிட்டீங்களே சார். 100% இதுதான் நடக்குது. நான் ஒன்னும் திட்டவே இல்லை, நடக்குது. நடக்கிறதா சொல்றேன் நானு. நாராயணமூர்த்தி சார், அதுவும் நீங்க வாசிக்கும் போது அந்த முடி நடுவுல எங்க வைக்கிறதுன்னு சொல்லும் போது உங்க முகத்துல ஒரு வெறுப்பு வந்தது பாத்தீங்களா? அந்த பூவை பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள் வந்து தலையை வாரி சடை பின்னி இருக்காங்க பூக்கள் வைக்கிறதுக்கு. கரெக்ட். நான் உண்மையதான் சொல்லியிருக்கேன் நானு. அதாவது சற்றே கொஞ்சம் முடியை தள்ளி சொல்லவே இல்லை சார். ரொம்ப சிறப்பா இருந்தது சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி நன்றிம்மா. ரொம்ப நல்லா மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம். நன்றி அருமை மேடம். சார். நன்றி. அனுப்புறேன், என் பேத்தி குரூப்ல எல்லாரும் அனுப்புங்க. என் பேத்தி நேத்து தலையில பூ வச்சுச்சு. அப்படியா? போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ போட்டோ எடுக்கல, எடுத்தீங்களா? மறந்துட்டோம். அதாவது பாருங்க, பூ வைக்கிறத போட்டோ எடுக்கிற சூழ்நிலை வந்தாச்சு நம்ம. வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க் யூ டெமல்ஸா. Thank you, எஸ் sir. சார். முடிச்சுக்கலாமா? எஸ் ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து அவங்கவுங்க கொண்டாங்க. கவிதையை நன்றி. அவங்கவுங்க பூவை வந்து குரூப்ல போட்டுருங்க. சூப்பர். பூவை சார், இது போட்டுருங்க. என்னன்னா குரூப்ல போடும்போது என்ன ஆகுதுன்னா அது மிக்ஸ் ஆயிடுது. ஆமா. நம்ம யாரும் படிக்கிறதும் இல்ல. நம்ம ஐ திங்க் நம்ம மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு இதுல ஒரு பிடிஎஃப்ல நம்ம போடுவோம். சரி, அப்ப எல்லாத்தையும் ஸ்டீவன் சாருக்கு அனுப்பிச்சுங்க எல்லாரையும். எதெல்லாம் இது வரைக்கும் எழுதி இருக்குமோ அத்தனை கவிதைகளும் மொத்தமா ஒருத்தரா கொடுத்தா ஒரு பிடிஎஃப் போட்டு ஒரு புக் மாதிரி பண்ணிக்கலாம். கவிதை களஞ்சியம்னு போட்டு ஒரு புக்கை போட்டுடலாம் சார். அப்படி போட்டுக்கலாம். சரி. நன்றி. நீங்க அனுப்பிச்சிருங்க, ஸ்டீவன் சாருக்கு அனுப்பிச்சிருங்க. ஆமா. க்ளோஸ் பண்ணிடுங்க சார். ஓகே, Bye, நன்றி. sir.